செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே. எனக்கு ஜானகி அம்மா வாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கனவே அவங்க கிட்ட இருந்தா எனக்கு ஆரம்பிச்சது. இன்றலை தூது விட்டு ஒரு சேதிக்கு காத்திருப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் விழுப்புரத்துலேருந்து ரோஹிதா. நான் தூய இறுதிய மத்திய பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே பாட்டு மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் எப்பயுமே என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை என் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நான் கோயிலில் பாடிட்டு இருக்கேன் அவங்களா இருக்கட்டும், என் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நான் சின்ன வயசில் என் வாய்ஸ் நல்லா இருக்குது, நான் பாடும் போதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் அதனால் என்ன பண்ணேன், எனக்கும் அந்த ஒரு சிங்கிங்கில் போகலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதனால் நான் டிவி ஷோஸில் இது மாதிரி சரிகமப்பா, சூப்பர் சிங்கர்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆடிஷன்ஸ்லாம். நான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆடிஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் எப்பயுமே கடைசி வரைக்கும் போயிட்டு என்னால் உள்ளே போக முடியல. ஓகே, நமக்கு ப்ராக்டிஸ் அதிகமாக பத்தலை, நம்ம இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால நான் எப்பவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு நான் கடகடன்னு என்னோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக நிறைய டைம் பாட்டுக்காக ஒதுக்குவேன். அதனால் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணி இந்த தடவையும் நான் 9th ஸ்டாண்டர்ட் இப்போ படிக்கும் போது ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னோட காண்பாயா, கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா, மார்கழி திங்கள் அல்லவா. எனக்கு ஜானகி அம்மா வாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பாட்டு நான் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தேன். அவங்க பாடுற பாட்டு பார்த்து நம்மளும் இது மாதிரிலாம் பாடணும், நம்ம பெரிய சிங்கர் இது மாதிரி ஆகுன்ற ஒரு கனவே அவங்க கிட்ட இருந்தா எனக்கு ஆரம்பிச்சது. என்னுடைய பொண்ணு ரோகிதா. சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டு பாடுறாங்க. பாட்டுனா அவளுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மூச்சு காற்று மாதிரி அவ்வளோ விரும்பி பாடுவா. பாட்டில் நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கணும், நல்ல நிலைமைக்கு போகணுன்றது அவளுடைய எண்ணம். அதுக்காக எப்போவுமே நான் அவள் கூட இருப்பேன். நிறைய பாட்டு காம்படிஷனுக்கு போவோம். நிறைய டிவி சேனல்ஸ்க்கும் நிறைய காம்படிஷன்ஸ்க்கு போயிருக்கோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வரவரையிலும் ஒரு நாள் ஃபுல்லாகவே உட்காந்துட்ருப்போம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஒவ்வொரு டைமும் ஃபைனல் வரலும் போயிட்டு ரிசல்ட் வரலன்னும் போது ரொம்ப கலங்கிடுவா. எனக்குமே கஷ்டமாக என்னடா அது, இன்னும் கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சிட்டு இருந்தா போதுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பருவத்தின் வந்த கனவுகளே என்ன இழுக்குது அந்த நினைவதுவே, வண்ணப்பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் வருமோ, செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே. அப்போ இன்னும் எஃபெக்ட் போடணும், இன்னும் பாட்டு நிறைய கேதர் பண்ணி நல்லா கொடுக்கணும். அவள் இருக்கிற டைம் எல்லாத்தையும் அந்த பாட்டு ட்ரைனிங் எடுத்து நல்லா இன்னும் கொடுக்கணும் அப்படின்றது அந்த மோட்டிவ்க்கு போயிடுவா. நானுமே பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் எனக்கு மனசில் கஷ்டம் இருந்தாலுமே குழந்தையுடைய முகத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம முகத்தில் கஷ்டத்தை காட்டும்போது குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் அதை பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டேன். போராட நீ அறமுண்டாகும்
கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். பாட்டுன்னு வரும்போது ரொம்ப நல்லா பாடுவா. அவளுடைய குரலுமே எல்லாரும் கேட்டுட்டு ஒரு தடவை கேட்டாலே இவ்வளோ நல்லா பாடுறாளே, என்ன பண்றா, எப்படி கொண்டு போறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஒருவேளை சரியான கைடன்ஸ் இல்லையோ, எடுத்துட்டு போக நமக்கு தெரியலையோ, எங்க மிஸ் பண்றோன்றதே புரியாத ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்கு எனக்கு. ஆனா அவளுடைய திறமைக்கு கண்டிப்பா ஒரு நாள் வந்து அவளுக்கான மேடை, நல்ல ஒரு மேடை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் அதுக்காக எவ்வளோ தூரம் போகணுமோ நான் வந்து குழந்தை பின்னாடி கண்டிப்பா இருப்பேன். பாட்டு, படிப்பு எல்லாத்துக்கும் நான் அவ பின்னாடி இருப்பேன். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம். ஆஹாஹாஹா, ஆஹாஹாஹா, ஆஹாஹாஹா. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்ற